வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலையில் விழுந்த இடி தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு முக்கிய நிகழ்வு அரங்கேறியிருக்கு. திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடியாக FIR பதிவு செஞ்சுருக்காங்க. விஜய் தலைமையிலான புதிய தமிழக அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முதல் பெரிய நடவடிக்கை திமுக வட்டாரங்களில் முழுமையாக உலுக்கியிருக்கு. இந்த வழக்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றதாக சொல்லப்படும் பல கோடி ரூபாய் வேலைக்கு லஞ்சம் முறைகேடு தொடர்பானது. சுமார் 2538 பணியிடங்களை நிரப்பியதில் பெரும் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இந்த FIRல KN நேருவோடு சேர்த்து பல பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. அவற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சி அரசியல் ட்விஸ்டாக உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வெறும் ஊழல் வழக்கு மட்டுமல்ல, திமுகவின் அடுத்த தலைமை வரிசைக்கு எதிரான அரசியல் காய் நகர்த்தல் என சொல்லப்படுது. 2025 ஏப்ரல் மாதத்தில் அமலாக்கத்துறை KN நேரு இல்லங்கள் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினாங்க. அப்போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்கியதாக சொல்லப்படுது. மொத்தம் 634 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் என சொல்லப்படுது. இந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் அனுப்பியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாகவே தற்போது FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்த ரத்தீஷ் பெயர் FIRல இடம்பெற்றிருக்கு. விஜய் அரசு நேரடியாக உதயநிதிக்கு செக் வைத்துள்ளதா அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. திமுகவின் இளம் தலைமை வரிசையில் அரசியலை குறிவைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா கூறப்படுது. லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை PMLA சட்டத்தின் கீழ் விசாரணையை தீவிரப்படுத்தும் என சொல்லப்படுது. KN நேரு, ரத்தீஷ் உள்ளிட்டோருக்கு எதிராக கைது மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் உருவாகலாம். டெல்லியில் உள்ள ED தலைமை அலுவலகத்தில் அனுமதிக்காக அதிகாரிகள் காத்து கொண்டிருக்காங்க. பச்சை கொடி கிடைத்தவுடன் பல புதிய வளர்ச்சிகள் உருவாகும் என சொல்லப்படுது. மேலும் FIRக்கு எதிராக KN நேரு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கு. தலைமை நீதிபதி ஜூன் 23 வரை இடைக்கால தடை விதிச்சிருக்காரு. இந்த உத்தரவு தற்காலிகமானது தான் என்பதனால நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு வழக்கின் போக்கு மாறலாம். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கு. விஜய் அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. திமுக தரப்பில் இதை அரசியல் பழிவாங்கல் என விமர்சகர்கள் குரல் எழுந்திருக்கு. எதிர்காலத்தில் இந்த வழக்கு எத்தகைய புயலை உருவாக்கும் என்பதை ஜூன் 23க்கு பிறகுதான் தெரிய வரும். தமிழக மக்கள் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. அரசியல் கட்சிகளுக்கிடையே புதிய மோதல்கள் உருவாகும் வாய்ப்பும் இருக்குது. இந்த FIR தமிழக அரசியலில் புதிய சமன்பாட்டை மாற்றி அமைக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க. மேலும் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த எதிர்பாராத தோல்விக்கான உண்மையான காரணங்கள் கண்டறிய 19 கள ஆய்வு குழுக்களை அக்கட்சியின் தலைமை நியமித்தாங்க. அந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் தீவிர பரிசீலனை நடத்தினாங்க. வேட்பாளர் தேர்வு, உட்கட்சி பூசல்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பின்மை குறித்து அடிமட்ட தொண்டர்கள் எழுப்பிய புகார்கள் அனைத்து தொகுதி வாரியான விரிவான ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டது. அந்த ரிப்போர்ட்டை கட்சி தலைவர் MK ஸ்டாலினிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுதான் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மை இடங்களை இழந்து ஆட்சியை பறிகொடுத்திருப்பது தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. எந்த ஒரு அரசியல் பேர் இயக்கமும் தங்களின் தோல்விக்கான காரணங்களை வெறும் மேலோட்டமாக கணக்கீடுகளாக பார்க்காம ஆழமாக சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவதே அதன் முதிர்ச்சியாக காட்டும். அந்த வகையில் திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த மாதம் 14ஆம் தேதி அமைத்த 36 நிர்வாகிகளை கொண்ட 19 கள ஆய்வு குழுக்கள் கட்சியின் அடிமட்ட யதார்த்தத்தை தலைமைக்கு கொண்டு சேர்க்கும் என முக்கிய முயற்சிகளாக மாறியிருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள், இளைஞரணி பொறுப்பாளர்கள் என பரவலாக அமைக்கப்பட்ட இந்த குழுக்கள் தமிழகத்தின் ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று ஏகப்பட்ட விஷயங்களை சேகரிச்சிருக்காங்க. அந்த விஷயங்களில் அந்த கட்சியின் எதிர்கால உக்தியை தீர்மானிக்கும் ஆவணமாக தற்போது மாறியிருக்கு. இந்த குழுவினர் தங்களது ரிப்போர்ட்டுகளை ஸ்டாலினிடம் சமர்ப்பிச்சிருக்காங்க.
அதில் தொகுதி வாரியான அறிக்கைகள், கட்சியின் உட்கட்டமைப்பில் உள்ள பலவீனங்கள், தேர்தல் உத்திகளில் ஏற்பட்ட தவறுகள் போன்றவை அனைத்துமே புட்டு மிக துல்லியமாக சொல்லியிருக்காங்களாம். முக்கியமாக வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்த பல தொகுதிகளில் மக்களிடமும் தொண்டர்களிடமும் செல்வாக்கு பெற்றிருந்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காமல் புதுமுகங்களை களம் இறக்கியது தான் மிக முதன்மையான தவறாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதே போல் நிறைய தொகுதிகளில் தகுந்த காரணங்களின்றி வேட்பாளர்களை மாற்றியது, கட்சியின் உட்கட்சி பூசல்களை தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே தீர்க்காமல் விட்டது, தேர்தல் களத்தில் வாக்குச்சாவடி ஏஜென்ட்டுகள் உள்ளூர் நிர்வாகிகளின் செயல்பாட்டை பெருமளவில் முடக்கியது, இவை அனைத்துமே பெருமளவில் திமுகவுக்கு மைனஸ் ஆகிவிட்டது என்பதையும் அந்த அறிக்கை சொல்லியிருக்கான். அதைவிட முக்கியமாக கூட்டணி கட்சிகள் குறித்த கீழ்மட்ட தொண்டர்களின் அதிருப்தியும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கான். பல தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் போதிய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தபோதும் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடிகளும் திமுகவின் தோல்விக்கு வழிவகுத்திருக்கிறதா நிர்வாக தலைமைகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே வரும் தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையை தொண்டர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருக்கு. கூட்டணி தர்மம் என்பது தேர்தல் வெற்றிக்கான தற்காலிக கருவியாக இருக்கலாமே தவிர அது கட்சியின் சொந்த வாக்கு வங்கியையும் தொண்டர்களின் எழுச்சியையும் பலவீனப்படுத்தக்கூடாது. குழுவினர் தந்திருக்கிற ரிப்போர்ட்டின் அதுதான் சொல்லப்படுது. ஒரு தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் முன்பு அங்கு அவர்களின் உண்மையான பலம் என்ன என்பதை அடிமட்ட அளவில் ஆராய்ந்தே முடிவு செய்ய வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. நிர்வாக ரீதியான கட்சியை பலப்படுத்த 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற புதிய உத்தியை குழுவினர் சொல்லியிருக்காங்களாம். இது கட்சியின் மீதான தலைமையின் கட்டுப்பாட்டை இருக்கவும் உள்ளூர் முரண்பாடுகளை உடனுக்குடன் களையவும் உதவும் என தற்போது அரசியல் நகர்வாக பார்க்கப்படுது. ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, மூத்த அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களோட உடனடியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். இனி திமுக தலைமை எடுக்க போகும் அடுத்த கட்ட அதிரடி முடிவுகளே அக்கட்சியின் அடுத்த அரசியல் பயணத்தை தீர்மானிக்கும். மேலும் முக்கியமாக சொல்லப்போனால் மாஜி அமைச்சர்கள், பல ஊழலில் சிக்கியுள்ள அமைச்சர்கள் எல்லாரும் ஒதுக்கி விடலாம். அவர்கள் தாவேகாவின் மூலம் கைது செய்யப்பட்டால், அமலாக்கத்துறை அவர்கள் வீட்டுக்குள் புகுந்தால் கண்டிப்பாக 15 ஆண்டு காலத்திற்கு அவர்கள் சிறையில் இருப்பார்கள். இதனால் தொடர்ந்து திமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் புதிய அரசியல் யுக்தியை களமிறக்க வேண்டும் என ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்கிறாராம். இனி அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், விஜய் என இளைஞர்களை வைத்துதான் அரசியல் நகரப்போகிறது. இதனால் பல இளைஞர்களுக்கு தற்போது வாய்க்க வைக்கலாம், மேலும் அவர்களை பரிச்சயமான முகமாக திமுகவில் மாற்றலாம் என ஸ்டாலின் முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது. இனி அரசியலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.